மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அது தொடர்பான வழக்கில் கலைமகள் கல்வி நிறுவன தாளாளரின் ஜாமீன் மனு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியர் தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத், செந்தில், விக்னேஷ் மற்றும் உடனடியாக இருந்ததாக கூறப்பட்ட செம்பனார் கோவிலைச் சேர்ந்த கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் கொடியரசு, மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கொடியரசு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தால் அதில் தனக்கு சர்க்கரை நோய், இருதய பாதிப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து சிறுவையில் இருந்தால் உடல்நிலை மேலும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு இந்த விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே அகோரம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது கொடியரசு தலைவர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி தமிழ்ச்செல்வி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.